Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம சிக்கன் கட்லெட் எப்படி உடையாம மொறுமொறுன்னு செய்யறது அப்படினா பார்க்க போறோம். உங்களுக்கு இது ஈஸியான ரெசிபியாவும் இருக்கும். இன்கிரிடியன்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். அதில் உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லது நம்ம சிக்கனை வதக்கி எடுக்கையில் கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து மீடியமில் நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை மசிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம உதுத்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்ததுனால நான் 1 சேர்த்துருக்கேன், சின்னதுன்னா 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாடை போனாக்கில் பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்து லேசாக வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஆல்ரெடி சிக்கனில் உங்களுக்கு மிளகாய்த்தூள், காரம், உப்பு எல்லாம் இருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு காரம், உப்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி சிக்கன் எல்லாமே வெந்துட்டு வெங்காயம் ரொம்பலாம் குக் ஆக வேண்டியதில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தா இப்போ நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம், இல்லாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை கலந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நல்லா ஒட்டாமல் பதமாக வரும். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ, கட்லெட் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3 முட்டையில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் ஸ்பைஸ் இருக்குது, அதனால் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸோ அல்லது பெப்பர் பவுடராக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டேப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட்லெட்டை, அதை எக்கில் அப்படியே முக்கி எடுத்து நல்லா எக்கு நல்லா கோட் ஆகணுங்க. 2-3 தடவை இந்த மாதிரி பரட்டி விட்டு முக்கி எடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக உள்ள பிரெட்ஸ் இருக்கும் இல்லையா, பிரெட் ஸ்லைஸ், லெஃப்ட் ஓவர் பிரெட் ஸ்லைஸை மிக்சியில் நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவராவது வச்சு எடுங்க. நீங்கள் இதை 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பொரிக்க போகிறதா இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை கொஞ்சமாக ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நம்ம கட்லெட்டோட மிக்ஸையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தோம். கட்லெட்டையும் ஷேப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருந்ததுனால கொஞ்சம் கூட உடையாமல் மொறுமொறுன்னு வரும். கட்லெட்ஸ் எல்லாம் தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.